இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? அந்த பையன் வந்துட்டு நல்ல பையன், நல்லா சம்பாதிக்கிற பையன், நம்ம பொண்ணை வச்சு நல்லா பார்த்துருப்பான். நீங்க ஏன் மாமா இப்படி வந்து சண்டை போடுறீங்க? ஆமா, நல்ல பையன். இப்பயே வந்துட்டு என்னைய மரியாதை இல்லாம பேசுறான். அவனாட நல்ல பையன். நீங்க குடிச்சிட்டு வந்து கத்துனனால தானே மாமா அவன் வந்து அப்படி பேசுனா. இல்லைன்னா வந்துட்டு அவன் உங்களை நல்லா தான் நினைச்சிருப்பான். நீங்க குடிச்சிட்டு வந்தனால தான் இப்ப பாருங்க பொண்ணோட நிச்சயதார்த்தமே நின்று போச்சு. நீங்க எல்லாரும் என்னைய மதிச்சிங்களா? என்னை கூப்பிட்டீங்களா? நானா தானே வந்தேன். பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்க விட மாட்டியாயா? நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏன்தையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வந்து இங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு நீ யாரை கேட்டுட்டு வாங்க இது வச்ச? என்னை கேட்காம எப்படி நீ வைக்கலாம்? நீ அப்படியே ஒழுங்கா இருந்தீன்னா நாங்கள் ஏன் கஷ்டப்பட போகிறோம்? நீ இப்படி குடிச்சிட்டு திறனால தானே அந்த பொம்பளைலாம் எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாருயா. உனக்கு நீ இருக்கிற வரைக்கும் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையே அமையாதியா? அக்கா விடுங்கக்கா, இதை பேசிக்கிட்டே இருந்தால் வந்துட்டு பெரும் பிரச்சனையாக தான் ஆகும். நீங்கள் விடுங்க, இதோட ஒரு நல்ல மாப்பிள்ளை நம்ம பொண்ணு கிடைக்குங்கக்கா, விடுங்க. இந்த ஆளுக்கு என்ன, காலையில் எந்திரிச்சோன்னு குடிக்க போயிருவேன். என் தம்பி தானே பாவம் கஷ்டப்படுறான். அவங்க எவ்வளோ கேட்டாங்க. அதை நகை நட்டு பணம் நம்மளால் செய்ய முடியுமா? இப்போ இன்னொருத்தவனை பார்த்தாலும் அந்த மாதிரி தானே கேட்பாங்க. நம்ம காசுக்கு எங்கே போவோம்? 2 பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேனாலும் இந்த ஆளுக்கு என்ன இப்படி நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு குடிச்சிட்டு திரியிறாரு. என்னத்தை சொல்ல? அக்கா நீ விடுக்கா, நம்ம வேற நல்ல பையனா பார்க்கலாம். நீ பேசாம போ, கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத. நீ போக்கா உள்ளக்கா. நான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்பேன்டி. உனக்கு என்னடி? நீ போடி, பேசாம போடி. ஆமாம், நீனே ஒரு குடிகார பையன். நீ மாப்பிள்ளை பார்த்தினா தானே நல்லா இருக்கும். குடிகார மாப்பிள்ளையா பார்த்துட்டு வருவேன். பொண்ணோட என் வாழ்க்கை போன மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையும் போட்டுமா? நீ பேசாமல் இரியா. நீ இருந்து எங்களுக்கு பேச்சனை கிடையாது. என் பொண்ணு வாழ்க்கையிலையாவது நீ தலையிடாமல் இடு. அதுவே எனக்கு போதும். ஃபஸ்ட்டு நீ வெளியே போ. ஃபஸ்ட்டு என்ன எதுக்கு நீ வெளியே போக சொல்ற? நான்லாம் போக முடியாது. நான்லாம் இங்கே தான் இருப்பேன். மாமா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க மாமா. பேசிக்கிட்டே இருந்த சண்டையாக தான் ஆகும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. கவலைப்படாதீங்கக்கா, நம்ம நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கலாம். நம்ம பொண்ணுக்கு நம்மளாம் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம், விடுங்க. என்ன லட்சுமி பண்ண? இந்த மாதிரி ஒரு குடியார பையனை வச்சுட்டு என் பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை தேட முடியுதா? என் விட்டு எப்படி வந்து பேசிட்டு போகிறாங்கன்னு. என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சு. என் பொண்ணுக்காவது நல்ல வாழ்க்கை அமையணும் லட்சுமி. போங்கம்மா போங்க, 2 பேரும் போய் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு போய் சாப்பிடுங்க. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கீங்கல்ல, போங்க. நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீங்கள் போங்க உள்ளக்கா. அக்கா போக்கா, நீ போய் வேலையை பாரு போ. நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிடா தம்பி, சாப்பிட்டு போடா. சரி அக்கா, நானும் போயிட்டு அப்புறம் வரேன். செய்யா பிள்ளைங்களை எதுவும் சொல்லாதீங்க, பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். அடியே அடியே, 2 பேரும் என்னடி பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா அடி? சாப்பிட்டோம்மா, நீ சாப்பிட்டு பாடு. உங்கள் அப்பா வந்தாராடி? இன்னும் வரலம்மா. கேட்டதுக்கு வெளியே வந்து பதில் சொல்கிறாளுங்களா? உள்ளக்கே இருந்து சொல்கிறாளுங்க. என்ன லட்சுமி, முத்தக்கா மகளை பார்த்துட்டு போயிட்டாங்களா? பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்காமா? அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா? அதை எங்கே கேட்குறீங்க? அதை நினச்சாலே பாவமாக இருக்குது. வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. ஏன் லட்சுமி, என்னாச்சு? அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்த உடனேயே 50 பவுன் போடு, 100 பவுன் போடு, கார் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுதுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அவங்க அப்பா வந்தார், பொண்ணோட அப்பா வந்து அவர் குடிச்சிட்டு வந்தனால இந்த பொம்பளை பார்த்துட்டு இப்படி குடியார வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இந்த மாப்பிள்ளை பையனும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. பாவமாக போச்சுங்க. ஏன் அந்த அண்ணன் இப்படி பண்ணாரு? பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையில ஏன் இவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காராம்? நீங்களாவது அவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கங்க. இப்படியே இருந்தால் என்ன செய்யறது? 2 பொண்ணுங்க இருக்குல்ல. சரிம்மா, நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவரை பார்த்தேன்னா நான் சொல்றேன். சாப்பிடுங்களா நீங்களும்? சரிம்மா, சாப்பாடை போடு. பிள்ளைங்களாம் எங்க வந்துருச்சுகளா? சாப்பிட்டுருச்சுகளா? என்ன பண்ணுதுங்க? வந்துட்டாளுங்க, அதான் சாப்பிட்டாளுங்க, தூங்க போயிட்டாளுங்க. நீங்கள் வரக்காண்டி தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். சரி போய் நீ சாப்பாடை போடு போ. நான் இந்த வரேன். பிரியா, இங்க வாவே. இந்த வரேன் மாமா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வரேன். சொல்லுங்க மாமா. இல்லம்மா, ஃபங்க்ஷன் நின்று போச்சுல, அதனால உனக்கு ஏதாவது வருத்தமா என்னன்னு கேட்கலாம் அந்தம்மா கூப்பிட்டேன். ஏதாவது சோகமா இருக்கியான்னு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இதோட ஒரு நல்ல பையனா வந்து நான் பார்க்குறேம்மா. நீ கவலைப்படாத. எனக்கு பிடிச்ச நல்ல பையனை நான் நேரில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது மாமா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரி மாமான்னு சொன்னேன் மாமா.
நீ கவலைப்படாதம்மா, அடுத்த தடவை உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு பையனை, நல்ல பையன், நல்ல வேலை பார்க்குற மாதிரி ஒரு பையனை நான் பார்த்து கூட்டிகிட்டு வரேன். சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்கள் அப்பா பேசுனது எதையும் காதில் வாங்கிக்கிறாத. சரியா? நான் பார்த்துக்கிறேன் மாமா எல்லாத்தையும். என் மனசுக்கு பிடிச்சவர் என் முன்னாடி தான் நிற்கிறாரு, ஆனால் உங்களுக்கு தான் புரியலை. என்னம்மா வாய்க்குள்ளேயே என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னன்னு சொல்லு, அப்போதானே மாமாவுக்கு தெரியும். மாமா, நீங்கள் வெளியே போய் மாப்பிள்ளை தேடி அலையிறதுக்கு நீங்களே என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம்ல மாமா?